ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு சொரக்காய் இருந்தது. சரி, ஓகே, இன்றைக்கி இதே சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு சொரக்காய் கூட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சொரக்காய் எடுத்து சுத்தமாக தோல் சீவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சொரக்காயை நல்லா குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா குக்கரில் கொஞ்சமாக பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு எல்லாமே சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்த சொரக்காயும் சேர்த்து நல்லா ஒரு கிளறு கிண்டிட்டு குக்கரில் ஒரு விசில் போட்டு சிம்மில் போட்டு ஒரு விசில் மட்டும் போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு பல்ஸில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள், சொரக்காவும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறமா ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகா, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சொரக்காய் கூட்டை வந்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா சுருளை கிண்டிட்டு இறக்கி வச்சிட்டோன்னா என்னோடய ஸ்டைலில் சொரக்காய்